சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/10/2025 புதன்கிழமை, ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். சப்தமி திதி காலை 9:23 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை. இந்த நாளின் ஒரு இனிய அமைப்பாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்கள், சனியின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை, சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்வதோ அல்லது ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நாள். ப்ரொமோஷன் கிடைக்கும், சில பேருக்கு சம்பள உயர்வு நல்லாயிருக்கும், சிலருக்கு ஒரு வேலையே செய்யலைங்க, சொந்த தொழில் தாங்க பண்ணுறேன், அன்றாடம் தான் வேலை செய்து பிழைக்கிறேன், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அதுவும் ஓடி பிழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாகனம் ஓட்டி, ஒரு வண்டி ஓட்டி தான் பிழைக்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த மாதிரியான ஒரு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரனே வளர்பிறை அமைப்புல பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பும் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் அவரை பார்க்கக்கூடிய அமைப்பும் ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு வலிமையான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல காசு பணம் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்னும் சிலருக்கு சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலைங்க, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், படிப்புலாம் இன்னைக்கு நல்ல ஒரு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, தலையில நல்லா ஏறக்கூடிய அமைப்பு, மனப்பாடத்திறன் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என வயதிற்கு ஏற்றார் போல கல்வி மேன்மைகள், வருமான மேன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய தெய்வ ஈடுபாடு அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சித்தர்கள் மேலே ஈடுபாடு, சிலருக்கு குருமார்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெண்களுக்கு இன்றைக்கு குலதெய்வ ஈடுபாடு இன்றைக்கு அதிகமாக வரும், அல்லது அம்பாள் ஈடுபாடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த தாயை போய் பார்த்துட்டு வந்தெல்லாம், அந்த தாயை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிராதான்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் குறையும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இது வரைக்கும் தடையாய் போச்சு இல்லையா, அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம்னு பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊருக்கே, பூர்வீகத்துக்கே திரும்பி வந்துடலாம், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறேங்க, பிழைக்க போனேங்க, பஞ்சம் பிழைக்க போனேன், திரும்பி வந்துடலான்னு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக சம்பாதித்தது போரும் மறுபடியும் பிறந்த ஊர்லேயே, பூர்வீகத்திலேயே அல்லது மனைவி குழந்தைகள் பக்கத்தில் ஏதேனும் கூட்டு குடும்பமாக இருந்து செயல்படலாம் என்கின்ற மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. சந்திரனே இன்றைக்கு பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அர்த்த சந்திரனாகவும் இருக்கிறார். அதைவிட மேலாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பெரிய நல்ல யோகத்தை உங்களுக்கு செய்வார். சந்திராசிரம நாள் மாதிரியே இன்னைக்கு இருக்காது, மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனாலும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, சந்திரன் 8இல் மறைஞ்சிட்டா ராங்காக எதனா டெசிஷன் எடுத்துருவோப்பா, அதனால் கொஞ்சம் உஷாராருன்றாங்க. அப்போ ஒரு முடிவுகள் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்றதுனால இன்றைக்கி தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். மற்றபடி பண வரவில் தடை இருக்காது. ஏன்னா குருவின் பார்வையில், உச்சகுருவின் பார்வையில் அவர் இருக்கிறார் இல்லையா, பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஏதாவது மறதி ஏற்படும், அந்த மறதியில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃபோனை மறந்து ஒரு இடத்துல வச்சிடுறது, அல்லது ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல செல்ஃபோனை வச்சுட்டு நம்ம பாட்டில் வந்துட்டோம், பஸ்ஸில் தவற விட்டுட்டோம், ஆட்டோவில் தவற விட்டுட்டோம், ட்ரெயினில் தவற விட்டுட்டோன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதுனால கொஞ்சம் எதிலும் கவனப்பிசைவாக ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியதில் கொஞ்சம் ஒரு ஞாபகமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு மாதிரியான சமூக ஊடகங்களில் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக அந்த இது பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கு ஃபேக் ஐடியில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குருச்சந்திர யோகம் முழுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு.
ராசியில் உச்சகுரு இருக்கிறார், ராசிநாதனை பார்க்கிறார். வேற என்ன வேணும்? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். ஐயா, மனுஷனாக பிறந்தால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துராது. பிரச்சனைகள் தீர போகிறது அந்திம காலத்தில் கடைசி நாளில் தான். ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்று திறந்து விட்டால் இன்னொன்று வரத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வருடங்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகள், தெளிவான தன்னம்பிக்கை, உற்சாகம், மனப்புத்துணர்ச்சி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், செய்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்றைக்கும் நாளைக்கும் 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றாற் போல கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். பிரிஞ்சு போகணும்னு நினச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக சேர்ந்து தான் வாழ்வீங்க, அதில் மாற்றமே கிடையாது. காதலன் காதலி உறவுகள் ஏற்கனவே இழந்து விட்ட சிலவற்றை அப்படியே திரும்ப பெறக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான, உயர்வான, அருமையான, அதிர்ஷ்டமான நல்ல நாள் இன்னைக்கும் நாளைக்கும். சிம்மராசிக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் கேட்குறது இன்றைக்கி பார்த்து அப்படியே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒருத்தரை போய் பார்க்க போகிறது, அவர் மூலமான ஃபேவர் கேட்குறாங்கல்ல, ஒரு உதவி செய்யணும், அவரே ஒரு உத்தரவு போடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசே கொஞ்சம் தெளிவான ஒரு நிலைமையில் இருப்பீங்க. முதல்ல உங்களை குழப்பின விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஹெல்த்து நல்லாயிருக்கும், அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு 10 வயசு இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருப்போம். இந்தந்த விஷயத்தில் இப்படி டயட் இருக்கலாம், இப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், இன்னும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்பதற்கான சில அடையாளங்கள், சில வழிமுறைகள், சில அறிவுரைகள்லாம் அப்படியே நோயாளிகளான சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சந்திரன் இன்றைக்கு வலுத்திருப்பதால் தாய் என்கின்ற தெய்வமும் இன்னும் கொஞ்சம் நீடித்து நன்றாக இருக்கும் என்கின்ற எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது. ரெண்டும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தின் மூலமாக வெற்றிகள். நீங்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணலை, சும்மா ஒரு கல் போட்டு பார்ப்போம், விழுகுதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த மாங்காய் மரத்தில் அப்படி கல் எறியும் போது மாங்காய் விழுந்தா விழுகுது, இல்லைன்னா கல் நம்மளோட தான் அந்த எங்கேயோ போய் கல் விழ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்டிலேயே போட்டு பார்ப்போம்ல, அந்த டபுள் மைண்டில் போட்டு பார்க்கறது கூட இன்றைக்கு வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை. பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பிள்ளை இனிமேல் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை. இப்போ தான் கட்டி கொடுத்தேன், இப்படி கண்ணை கசைக்கிட்டு வந்து நிற்குது, இப்படி சரியில்லைன்னது, அப்படி சரியில்லைன்னது, பிள்ளைகிட்ட இருந்து ஃபோன் வந்தாலே பக்குன்னு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே குழந்தைகள் இனிமேல் நல்லா இருக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிலருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய, சுக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தள்ளி போட்டிருந்த விஷயத்தை இன்றைக்கி அப்படியே செய்வீங்க. ஒரு பொருள் வாங்கணும், வீட்லேயே ஒரு ஃப்ரிட்ஜு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த டிவியை மாற்றுப்பா, அப்படி கோடு தெரியுது, இதை மாற்று அதை மாற்று, எதையாவது ஒன்று வாங்கி கொடுன்ட்டு வீட்டில் இருந்த ஒரு நச்சரிப்பு எல்லாத்துக்கும் இன்றைக்கி டக்குன்னு ஒரு கையில் ஒரு காசு கிடச்சி அல்லது நமக்கே ஒரு மனசு மாறி வாங்கி கொடுத்துடலாமே என்ன என்கின்ற மாதிரியாக நமக்கு தேவையான நற்பொருள் வாங்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி பற்றின ஒரு விஷயத்தில் இன்றைக்கு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. பிள்ளைய இதை தான் படிக்க வைக்கணும், செலவானாலும் பரவாயில்ல, நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம், காட்டை விற்று வீட்டை விற்று எதுவானாலும் பிள்ளைய நல்ல விதமாக உருவாக்கலான்ற மாதிரியாக பிள்ளைகளுக்கு கல்வி பற்றிய விஷயங்கள்ல இன்றைக்கு ஒரு தெளிவான தீர்மானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு கடந்த காலங்களில் ஒரு விரயங்கள் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இப்போதைக்கு விலகும். குறிப்பாக வெள்ளை நிறத்தில் இது வரைக்கும் யாருக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்ததோ அந்த கஷ்ட விரயங்கள், நேர விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு சுபராகி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள்.
முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், ஏற்கனவே விட்டு போன ஒரு உறவு மறுபடியும் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு. நட்பையும் சொல்லலாம். ஒரு சின்ன சண்டைங்க, டக்குன்னு ஒரு மூஞ்சை காட்டிட்டேன், அதிலிருந்து அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அல்லது அவர் அன்னையிலிருந்து என்கிட்ட வாழ்க்கையிலிருந்து விலகிட்டார் என்கின்ற மாதிரியாக நம்ம தான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். நமக்கு தான் கோபம் முணுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குமே. அப்போ கோபத்தின் காரணமாக ஒரு உறவையோ நட்பையோ இழந்தவர்களுக்கு நல்ல உறவு நல்ல நட்பு வேற. நமக்கே தெரியும், நம்ம கோபத்தை நம்ம தான் நொந்துக்கணும். இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சிறிய தவறின் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை இழந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மீண்டும் அந்த அமைப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது ஒரு தற்செயலான சந்திப்பு, தற்செயலான ஒரு மனமாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. எதிலும் ஒரு நிறைவுகள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பாக்கியாதிபதி இன்றைக்கு குருவின் தொடர்புல இருக்கிறனால கிடைக்காதவைகள்லாம் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 8ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக எதிர்பாராத பணலாபம் ஏற்படக்கூடிய, தனவரவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3 பிரிவாக பிரித்து 3 பேருக்கு தனுசு ராசிக்காரங்களை சொல்லலாம். அப்படியே சில பேருக்கு தனவரவு கிடைக்கும், சில பேருக்கு சொல் பலிக்கும், சில பேருக்கு குடும்பத்தில் ரொம்ப அமைதி இருக்கும், குடும்பமே உண்டாகக்கூடிய அமைப்புலாம் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. குடும்பம்னா என்னங்க, இவரை கல்யாணம் பண்ணலாமா, அவரை கல்யாணம் பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, பிரியலாமா, வேண்டாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும். மாட்டிக்கிட்ட பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அல்லது இவ்வளவு தான் நம்ம மாதமான வருமான நிலையாகவே இல்லைங்க, ஒரு மாதம் 10 ரூபா வருது, ஒரு மாதம் 50 ரூபா வருது, எதை எடுத்துக்கிறதுனே தெரியல. இன்றிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய சில சம்பவங்களின் மூலமாக உறுதியாக போதுமான வருமானம் நமக்கு வரும். மாசமானா இதுதான் ஃபிக்ஸடு என்கின்ற மாதிரியாக அப்படியே நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள், ஒரு உறுதிமொழியை கொடுத்தேன், ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அதை காப்பாற்றவே முடியல, இன்னைக்கு வாங்க செஞ்சு தரேன்னா அதை செய்யவே முடியல, எல்லாரும் நம்மளை இருந்தால் சொல்லுவாரியா செய்ய மாட்டாரியான்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சொல் பலிக்காத நிலைமைகளில் இருந்தவர்களுக்கு நீங்கள் அதை செய்து கொடுக்கக்கூடிய, நான் சொல் பலிதம் உள்ளவன் என்பதை செய்து காட்டக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கணவன் மனைவி உறவு வலிமையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய கூடக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஏற்படும். ராசி இன்றைக்கு இரட்டையை சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் வளர்பிறை சந்திரனோடு குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறது. எண்ணங்களே தவறான எண்ணங்கள் வராது. கடந்த 4-5 வருஷமாகவே என் மூளை தான் கெட்டு போச்சு, என் புத்தி தான் கெட்டு போச்சு, இப்படி தப்பு பண்ணிட்டேன், அதனால் இன்றைக்கி இந்த மாதிரியான நிலைமைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அருமையான எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் பேர் திரும்ப வரும். பேர் திரும்ப வரணும்னா பண விஷயம்தான். பெரும்பாலும் பண விஷயத்தில் தான் நம்ம பேரை கெடுத்துக்குவோம். கொடுக்கல் வாங்கல தான் நமக்கு சரியாக இருக்காது. ஆக பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, அதிகாரம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, நம்முடைய பார்த்து மற்றவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க. ஒரு 7-8 வருஷமாக புலி வருதுன்னு தான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்காமல் இருந்தது. அது எல்லாம் இனிமேல் நிஜமாகவே புலி வந்துருச்சுன்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இன்னொரு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறாரு. நல்ல கடன்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதே நேரத்தில் பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தூர இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற இடங்களில் மன அழுத்தம், பணி அழுத்தம்லாம் அப்படியே வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நைட் ஷிஃப்டாக போட்டு சாவடிக்கிறாங்கய்யா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரக்கூடிய, நீங்கள் நினச்ச மாதிரியே மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளில் பிஆர் கிடைக்கிறது அல்லது கிரீன் கார்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் மாதிரியான விஷயங்கள் அல்லது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் தடை இருந்தது எல்லாம் நீங்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் பயணத்தின் மூலமாக மேன்மைகள் இருக்கும். பயணம் முடிஞ்ச உடனே அதில் ஒரு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அந்த ட்ராவலில் அப்படி போகும்போது இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இதன் மூலமாக ஒருத்தர் நல்லவர் அறிமுகமானார் என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புன கும்பராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
குருச்சந்திர யோகம். சந்திரனை குரு பார்ப்பது பதிலுக்கு குருவும் சந்திரனை பார்ப்பது என்கின்ற மாதிரியாக நிறைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது வரைக்கும் எதுலெல்லாம் தோற்று போயிடுவோமோன்னு நினச்சது எல்லாமே தோற்று போயிட்டோன்னு ஒன்று, தோற்று போயிடுவோமோ அல்லது தோற்று போகிறோமோன்ற சந்தேகம் ஒன்று, இந்த எல்லாத்துமே தீரக்கூடிய, நீங்கள் எந்த காலத்துலையும் தோக்க மாட்டீங்க. தற்காலிக பின்னடைவுகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேரங்காலம்தான் பெரிய அளவில் செயல்படக்கூடியது. இப்போ இருக்கிற விஷயத்த ஒரு 6 மாதம் பொறுத்துட்டோம்னா, அடுத்த ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துட்டோம்னா நல்லது நடக்கும்ன்றதை மனசு உணர்ந்துட்டாலே எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அந்தந்த காலகட்டத்தில் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் புலப்படுது இல்லையா, அந்த மாதிரியாக மனம் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்பது நிலையாக புலப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாற்றமுள்ள பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய ஒரு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ரத்தின சுருக்கமான கேள்வி, ஐயா சொந்த தொழில் யாருக்கு அமையும்? சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுலே விருப்பமாக இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. சில குழந்தைகளை பார்த்தா 15-16 வயசுலேருந்தே, ஒரு காலேஜ் பருவத்திலேருந்தே நான் அந்த தொழில் பண்ணுவேன் இந்த தொழில் பண்ணுவேன், அவரை மாதிரி பணக்காரராவேன் இவரை மாதிரி பணக்காரராவேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதே பிடிக்காம 20-21 வயசுலலாம் சொந்த தொழில் பண்ண ஆரம்பித்து 25 வயசுலலாம் சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக சொந்த தொழில் அமைந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் சொந்த தொழிலுக்கான உரிய பாவகங்கள் 2ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும். 10ஆம் பாவகம் தொழில் செய்கிறத குறிக்குது. அந்த 10ஆம் பாவகத்தின் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்களா, நல்லா சம்பாதிப்பீங்களான்றது 2ஆம் பாவகத்தை குறிக்குது. வேலைக்கே போவீங்களான்றது 6ஆம் பாவகத்தை குறிக்குது. 6ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவீங்க. லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்திருந்தார்னு வைங்க, இதைத்தான் இந்த இடத்துல ஸ்தான பலம்னு சொல்கிறோம். லக்னாதிபதி சாதாரண நிலைமையிலிருந்து 6ஆம் அதிபதி உச்சமாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் மேலேயே தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கும், நீங்கள் வேலைக்கு போவீங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா படித்தது போருங்க, இந்த வரைக்கும் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு 10-20 சம்பளம் கிடைச்சா போருங்க, நான் நிம்மதியாக, பெரிய ஆசைகள்லாம் எனக்கு கிடையாதுங்கன்ற மாதிரி 6ஆம் பாவகம் வலுத்திருந்தாலோ 6ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தாலோ இன்னொருவருக்கு அடிமையாக இன்னொருத்தட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். ஆனால் லக்னாதிபதி வலுத்திருந்து 10ஆம் பாவகம் உயரிய நிலையிலிருந்து 2ஆம் பாவகம் செழுமையான அமைப்பில், இதில் பாவக ரீதியாக இல்லாமல் அந்த பாவகங்களுக்கு அதிபதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய அமைப்பு நல்லாவே இருந்தான். 2ஆம் பாவகமும் நல்லா இருந்து 2ஆம் அதிபதியும் வலுத்திருந்து 10ஆம் பாவகமும் வலிமையாக இருந்து தொழில் ஸ்தானாதிபதியும் நல்லா இருந்தார்னா அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும். இவர்கள் நஷ்டம் அடைவார்களா அல்லது முன்னேற்றத்தை அடைவார்களா அப்படிங்கிறது தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்தது. ஜாதகம்லாம் பலன்னு இருக்குதுங்க, நல்லா தாங்க முயற்சியை செய்கிறாரு, எல்லாத்திலையும் சறுக்கி விடுகிறார். ஜாதகம் வலுவாக இருந்தாலும் 6-8 என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கு எதிரி கிரகங்கள், லக்னத்திற்கு எதிரி பாவகங்களுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது ஒருவருக்கு தோல்விகள் கண்டிப்பாக வரும். ஆக ஜாதகத்தில் 2-10ஆம் இடங்கள் வலுத்திருந்து லக்ன யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற லக்னாதிபதிக்கு நண்பர்களானவர்கள் கேந்திர கோணத்தில் அமர்ந்து நல்ல தசாபக்திகள் நடத்தும் போது ஒருத்தர் லட்சாதிபதினா ஆக மாட்டார், பெரிய பில்லியனர், நூற்றுக்கணக்கான கோடிகளை தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எந்த தொழிலங்க சம்பாதிப்பார்? இந்த மாதிரியான அமைப்பில் என்னுடைய சுபத்துவ கோட்பாடு முழுமையான ஒரு பதிலை கண்டிப்பாக தரும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யோகர்களுடைய திசையில் முதன்மையாக அமையும். சனி சுபத்துவமாக இருந்தால் சனியுடைய என்ஜினியரிங், மெக்கானிக்கல், மிஷினரிஸ் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பீங்க. சூரியன் சுபத்துவமாக இருந்தால் அரசு சார்ந்த வேலைகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கும். ஆக செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு முதல்நிலை சுபத்துவ தொழில்கள் யோக திசைகளில் கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா 2ஆம் நிலை தொழில்கள் 2ஆம் நிலை சுபத்துவ தொழில்கள் அவயோக திசைகளில் அமைந்து உங்களுடைய ஜாதக வலுவிற்கேற்ப உங்களை சொந்த தொழிலில் சம்பாதிக்க வைக்குங்க. ஆக
6ஆம் பாவகாதிபதி வலுப்பட்டு இருந்தால், 6ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு வேலை பார்க்கறதுல ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்கும். மாறாக 2 10ஆம் இடங்கள் வலுத்திருந்தால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், தொழில் செய்யறதுல பெரிய சக்சஸ்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.